இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, வெளியே தான் எல்லாருமே இவன் அவனுக்கு பிஆர், இவன் இவனுக்கு பிஆர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வந்து மார்னிங் டாஸ்க்னு ஒன்று குத்துருப்பா. அதுல வந்து யார் வந்து பிஆர் டீம் வச்சு இத்தனை நாள் சர்வே ஆயிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. மோஸ்டா யார சொன்னாங்கன்னா சௌந்தர்யாவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் முத்து, ஜாக், அருண் பேரும் சொன்னாங்க. இங்க ரியாலிட்டி என்னன்னா, என்னதான் பிஆர் டீம்ல உழுந்து உழுந்து ஒர்க் பண்ணாலும் மக்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா பிக் பாஸ் டீம் என்ன பண்றாங்க, நீங்க டெய்லியே ஓட்டு போடுங்கப்பா, உங்க ஓட்டுலாம் நாங்க வந்து கணக்கு எடுத்துக்கிற மாதிரி காட்டுறோம், ஆனா நாங்க சூஸ் பண்ற ஆள் தான் உள்ள இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க பண்றாங்க. சௌந்தர்யா வந்து தனியாவுக்கு வந்து அழுதுட்டு இருப்பாங்க. என்னன்னா, அவங்க பிஆர் டீமால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்ட்டு அழுதுட்டு இருப்பாங்க. பிஆர் டீம் செட் பண்ணாலும் சரி, செட் பண்ணலனாலும் சரி, இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க பண்றது எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு தான் இருக்காங்க. தீபக் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி நான் என் அக்கௌண்ட் யாருக்கிட்டுமே கொடுத்துட்டு வரலன்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு எடிட் பண்ணி போட்டுட்டு தான் இருக்காங்க. அவர் பேசுற வந்து கான்வர்சேஷன், அவர் பண்ற கேம் எல்லாத்தையும் எடிட் பண்ணி போட்டுட்டு தான் இருக்காங்க மாசா. உள்ள இருக்கிற எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க தான். இந்த வாரம் நாமினேஷன்ல எல்லாருமே இருக்காங்க. இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேர் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரத்தோட ஷாப்பிங் டாஸ்க் வந்து வந்திருக்கும். அதுல வந்து 5 தடவை ஒரு ஆளை சுத்தி விடணும். கரெக்டா வந்து அந்த கோல் மாரி இருக்கும், அங்கங்க வச்சிருப்பாங்க போஸ்ட் மாதிரி, அதை அடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 2000 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. பிக் பாஸ் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரு. அப்போ வந்து 6000 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. கேஷ் பாக்ஸ் வைக்க போறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிட்டாங்க. இப்போ வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள வருவாங்க. அதுல 2 பேர் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கான். உள்ள இருக்கிற 2 பேர் வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த பழைய கண்டஸ்டன்ஸ்ல இருந்து 2 பேர் உள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸை வந்து ரோஸ் பண்ற மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி அவங்க தோந்தா எதுவுமே வைப்பாங்க அந்த போர்டுல. நாளையில இருந்து ஆட்டமே வேற மாதிரி மாறும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம்.